எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் முதலாவது நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். என்னை அன்போடு அழைத்த அருமையான ஐயாவுக்கு என்னுடைய நன்றி. அருமையான பாஸ்டர் அம்மாவுக்கும் சபை மக்கள் யாவருக்கும் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இன்று ஒரு விசேஷித்த நாள். ஆகவே இந்த நாளிலே இன்றைய நாளின் தலைப்பு சாபமும் ஆசீர்வாதமும். இந்த தலைப்பின் தான் உங்களோட இன்னைக்கு நான் பேச போறேன். நிறைய பேருக்கு வாழ்க்கையில நிறைய கேள்விகள் இருக்கும்ல. என் வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடக்குது? ஒரு பெரிய கேள்வியோட தான் இன்னைக்கு எல்லாருமே இருப்போம்ல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் செய்யறது எதுவுமே சரியா வரலையே. என் கூட இருக்கிறவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க. என் கூட படிக்கிறவங்க நல்லா படிக்கிறாங்க. என் குடும்பத்துல மட்டும் ஏன் இப்படி இருக்குது? ஏன் எங்க அப்பா குடிக்கிறாரு? ஏன் எங்க வீட்டுல சண்டை? ஏன் நான் என்னுடைய வருமானத்துல ஒரு விருத்தியே இல்லை? எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த சம்பாத்தியம் போதாம இருக்குது. எவ்வளவு நல்லது செஞ்சாலும் என்னை எல்லாரும் கெட்டவங்க தான் நினைக்கிறாங்க. இப்படி பல கேள்விகள் இருக்குல்ல உங்களுக்குள்ள. எத்தனை பேர் இப்படி ஒரு கேள்வியோட நீங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா இந்த கேள்விகளுக்கு கர்த்தர் நம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார். எதை கை வச்சாலும் அது விளங்க மாட்டேங்குது. நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், கொஞ்ச நாள் நல்லா இருக்கு, அப்புறம் அது மறுபடியும் தோற்று போகிறேன். நான் ஒரு தோற்று போனவளாக தான் காணப்படுகிறேன். ஸ்கூல்ல எல்லா பசங்களும் எவ்வளவு விளையாடுறானுங்க, கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க, எல்லாம் மார்க் எடுத்துறாங்க. ஆனா என்னால மட்டும் மார்க் எடுக்க முடியல. நிறைய பெண்களுக்கு இது ஒரு பெரிய, என் கணவர் எப்பொழுது மனம் திரும்புவார், என் கணவர் எப்பொழுது மனம் திரும்புவார், என் கண்ணீர் எப்பொழுது நிற்கும் என்று பல கேள்விகளோடு அமர்ந்திருக்கிற உங்களுக்கு வேதாகமம் என்ன சொல்லுகிறது? சாபமும் ஆசீர்வாதமும் என்கின்ற தலைப்புல நம்ம பார்க்கலாம். முதலாவது மைக்க வச்சிருக்கீங்களா? பைபிள் வாசிக்கிறேன். ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. ஏங்க, பைபிள்ல கடவுள் ஆசீர்வதிப்பேன் தானங்க போட்டிருக்கு. அப்போ ஏங்க என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது? ஏன் என் வாழ்க்கையில நடக்குது இப்படி? என்னை எல்லாம் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. சின்ன வயசுல எனக்கு ஏங்க இந்த மாதிரி நடக்கணும்? பைபிள் அப்படிதானே போட்டிருக்கு. இன்னொரு முறை அது வசனத்தை தெளிவா வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அழுத்தமா சொல்றேன், ஆசீர்வதிப்பேன் மட்டும் சொல்ல, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஐ வில் bless you. அதாவது அழுத்தம் கொடுக்கிற. தமிழ்ல கொஞ்சம் அழுத்தம் ஜாஸ்தி இருக்குது. பெருக பண்ணேன். தேங்க்யூ. அப்போ இப்படி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்போ ஏன் என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்ப வாழ்க்கையில, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் பார்க்க முடியவில்லை? அப்படிதானே? எத்தனை பேர் இப்படி ஒரு சிந்தனையில இருக்கிறீங்க? உங்களுக்கான விடை என்னுடைய பிரசங்கத்தின் முடிவில் கண்டிப்பாக வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆதியாகமம், மனுஷனும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான். நம்ம நிறைய வசனத்தை படிக்க முடியாது, குறுகிய நேரம் இருக்கிறதுனால. ஆனா சாபம் என்கின்ற வார்த்தை வேதத்திலே கிட்டத்தட்ட 200 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை? 200 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல நீதிமொழிகள், Proverbs 26:2, நீதிமொழிகள் 26:2. நான் ஆங்கிலத்துல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தமிழ்ல வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க.
there is always a cause for a curse. இது வேற ஒரு மொழிபெயர்ப்பு. இப்ப தமிழ்ல வாசிங்க. நீதிமொழிகள் 26:2. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தகைவில்லான் குருவி பறந்து போவது போலவும் காரணமில்லாவிட்டால் சாபம் தங்காது. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு தமிழ் மொழிபெயர்ப்புல நான் எடுத்திருக்கிறேன். அதாவது எல்லா சாபத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. என் வாழ்க்கையிலே எதெல்லாம் நடக்குதோ அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, என் வாழ்க்கையில இன்னைக்கு நடக்குது பாத்தீங்களா சில விஷயங்கள்லாம், அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. There is a cause for a curse. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம். என்றைக்காவது நம்ம அதை சிந்தித்து இருக்கிறோமா? ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு கேள்வி. கடவுள் இருக்கிறாரா? கடவுள் இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் அனுமதிக்கிறாரு அப்படின்ற கேள்வி எல்லாம் நிறைய கேட்கிறோம்ல. அப்போ இந்த சாபம் வருவதற்கு காரணம் என்ன? கண்டிப்பா அது தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? ஏன் இதெல்லாம் நடக்குது? உபாகமம் புத்தகம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. பைபிள் நம்பர் சொல்லிட்டீங்கன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உபாகம புத்தகம் 27ஆம் அதிகாரம் 256 15ஆம் வசனம். அருவருப்பு தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும். அழகா போடுங்க. தொழிலாளியால் கைவேலையில் செய்யப்பட்ட. அழுத்த கொடுக்குறாங்கன்னா தமிழ் நல்ல உச்சரிப்பு நல்லா இருக்குது. அதனால நல்லா அது தயவு செய்து எல்லாரும் அந்த பக்கத்தை எடுத்துட்டு நீங்க தயவு செய்து என் வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு ஒரு கேள்வியோடு அழுகையோடு வந்திருப்பீங்கல்ல, பாரத்தோடு. இந்த என்னுடைய பிரச்சனை எல்லாம் இந்த திருச்சபைக்கு உள்ளே வரும்போது எனக்கு தீர்வு உண்டா அப்படின்னு வர்றீங்கல்ல, அழகா இந்த வசனத்தை மட்டும் நீங்க ஏன் என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்றதுக்கான கேள்விக்கான விடையெல்லாம் லைனா வருது. வாசிங்க. வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. மறுபடியும் வாசிங்க. எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. வேதத்தை திரும்பி திறந்து வச்சுக்கிட்டு தயவு செய்து அதை பின்பற்றுங்க. அவங்க வாசிக்கும் போது உபாகம புத்தகம் 27ஆம் அதிகாரம் வாசிக்குமா. கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். அருவருப்பு அதாவது கர்த்தருக்கு பிடிக்காத ஒண்ணு என்ன தெரியுமாங்க? தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்ட வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. சாபம் என் வாழ்க்கையில எதனால வருது? விக்கிரகங்களை ஆராதிப்பதனாலே. இன்றைக்கு விக்கிரகத்துக்கு பதிலா வேற நிறைய வந்துச்சு. கடவுளை ஆராதிப்பதற்கு பதிலாக நீ எதை வைத்திருந்தாலும் அது உனக்கு சாபமாக இருக்கும். கடவுள் வைக்க வேண்டிய இடத்துல நீ யாரை வைத்திருக்கிறாய்? கடவுள் வைக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கு நிறைய பேர் நிறைய காரியங்களை வச்சிருக்காங்க. விக்கிரகங்கள் என்று வேதத்தில். சில பேர் பணம் ரொம்ப முக்கியமா இருக்கு, சில பேருக்கு புகழ் ரொம்ப முக்கியமா இருக்கு, சில பேருக்கு மொபைல் போன் ரொம்ப முக்கியமா இருக்குது. சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவாங்க, மொபைல் போன் இல்லாம என்னால் இருக்கவே முடியாது. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இப்ப மொபைல் போன் அவ்வளவு ஆர்வத்தில். கடவுள் இருக்க வேண்டிய இடத்திலே நீ எதை வைத்து இருக்கிறாய்? யோசித்து பாருங்களேன், சிந்திக்கணும். இன்னைக்கு சிந்திக்காதனால்தான் நம்ம மறுபடியும் போய் அது ஐயா சொன்னாங்க, அடுத்த வாரம் போய் மொகரம் கொண்டாடிட்டு வருவீங்களான்னு கேட்கிறாங்க. நம்முடைய மனம் அப்படியே ஆயிடுச்சு. என்றைக்கு இப்படி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களை நாம் வணங்க ஆரம்பிக்கிறோமோ சாபம் வரும். வாசிங்க அடுத்த வசனம் 16ஆம் வசனம். தன் தகப்பனையும் ரொம்ப முக்கியம். அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளைங்க எல்லாம் நல்ல யாரெல்லாம் பிள்ளைங்க இங்க இருக்கீங்க நல்லா கவனிங்க. பைபிள் இல்லைனாலும் பரவாயில்ல, அக்கா வாசிக்கிறது நல்லா உன்னிப்பா கவனிங்க. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அப்பா அம்மாவுக்கு நீ என்ன எனக்கு பண்ண? இப்பெல்லாம் பசங்க படிக்கிறாங்கல்ல, அதனால அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுறாங்க, ரொம்ப பேச ஆரம்பிச்சாங்க, ஓவரா பேசுறாங்க.
அப்பாவெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. அம்மா வந்து ஒரு சாதாரண ஒரு விவசாயியா இருப்பாங்க. நீ 4 எடுத்து படிச்சவொன்னு உங்க அம்மாவையும் அப்பாவையும் மதிக்காம இருக்க உனக்கு சாபமே. பெற்றோர் யார அவங்க படிக்கலனாலும் பரவாயில்ல, கூலி வேலை செய்யறவங்களால இருந்தாலும் பரவாயில்ல, உன் தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணணும். ஓரமா உட்காரு. உனக்கு என்ன தெரியும் சாபம் எப்படிலாம் வருது பாத்தீங்களா? இப்பெல்லாம் பசங்க ரொம்ப மதிக்கிறதே இல்லை. நீ வா போன்னு தான் பேசுறாங்க. அப்பெல்லாம் எங்க பெற்றோர் இடத்துல, எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் பெற்றோர் இடத்துல நிமிர்ந்து பேசுறதுக்கு பயப்படுவோம் நாங்க. சரிப்பா சரிப்பா, இன்னைக்கு நிமிர்ந்து பேசுறீங்க, ஓவரா பேசுறீங்க, கேள்வி கேட்கிறோம். சாபமே. பிள்ளைகளே கவனமா கேளுங்க. உங்க அப்பா உங்க அம்மாவை நீ அவங்க குடிகாரனா கூட இருக்கட்டும், அதை பத்தி நீ கவலைப்படாத. அது அவங்க கடவுளுக்கும் அவங்களுக்கும் உரியது. வேதம் சொல்லுகிறது, உன் தகப்பனையும் தாயையும் கனம் அவமதிக்கிற பிள்ளைகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா கேளுங்க. ஏன் எனக்கு படிப்பு வரல? இதுதான். ஏன் எனக்கு இப்படி நடக்குது? இதுதான். புரியுதா? அப்பா அம்மா மதிக்கிறீங்களா? நீ வா போ. என்ன இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிங்க, இன்னும் நிறைய போட்டிருக்கோம். அடுத்தது, பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். 19ஆம் வசனம் வாசிங்கம்மா. பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். அதாவது யாருமே ஆதரவு இல்லாதவர்களுடைய குடும்பத்துல நீங்க விளையாடவே கூடாது. ஜாக்கிரதையா இருங்க. தகப்பன் இல்லாதவர்கள், அனாதையாய் நிற்கிறவர்களுடைய வாழ்க்கையில விளையாடாதீங்க, சாபம் வரும். ஒரு அப்பா இல்லாத அம்மா இல்லாத ஒரு பெண் பிள்ளை இருந்தாலும் கவனமா இருக்கணும், சாபமே வரும். இன்றைக்கு இந்திய தேசத்திலே அதிகமாக நடக்கிற ஒரு நிகழ்வு இதுதான். தேசம் சாபத்துக்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் நிறைய குடும்பங்கள் சூறையாடப்படுகிறது. வேதத்துக்கு புறம்பாக போய்கொண்டிருக்கிறது. 24ஆம் வசனம். ஒளிப்பிடத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஒளிப்பீடு, மற்றவங்களை கொலை செய்கிறவன். கொலைனா நம்ம யாரும் நேரடியா போய் கொலை செய்ய மாட்டோம். அவமானமாய் பேசுவது. மத்தேயுல இயேசுவானவர் சொல்றாரு, எதெல்லாம் கொலைக்கு சமானவன், அதெல்லாம் படிக்கணும், ரொம்ப டைம் ஆகும். கொலைக்கு சமமான இருந்த காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. அடுத்த வசனத்தை பார்த்துங்க. குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். லஞ்சம் வாங்குவது சாபமே. வேலை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, சாபமே. அநியாயமா வர காசு நிற்காதுங்க. இப்படி இன்னும் பல காரியங்கள் சாபத்து நமக்கு நம்ம குடும்பங்களுக்குள்ளே வருகிறது. எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் ரொம்ப அழகா சொல்லுது. பாருங்களேன், சாபம் எப்படி வருகிறது. எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5-6ஆம் வசனம். பக்கம் சொல்லிடுங்க சிஸ்டர் ப்ளீஸ். ஆமா, 800. இப்ப வாசிங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறது. சார், நீங்க தான் எனக்கு, ஐயா நீங்க இல்லைன்னா எனக்கு யாருமே இல்ல, ஐயா ஐயா ஐயா, அம்மா அம்மா. மனுஷனையே நம்பிக்கை கொண்டு இருக்கிறாதீர்கள். ஹீரோ வர்ஷிப். இன்னைக்கு எல்லாம் எதை ஆராதிக்கிறாங்க? ஹீரோ வர்ஷிப். எனக்கு இந்த நடிகன் பிடிக்கும், எனக்கு இந்த நடிகை பிடிக்கும். எல்லாருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம். அவன மாதிரி ஹேர் ஸ்டைல், அவன மாதிரி மேக்கப், அவன மாதிரி எல்லாம். மனுஷனையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. வாசிமா, அழுத்தமா வாசி. மாம்சமானதை தன் புயபலமாய்
கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவன். பாருங்களேன், என்னைக்கு நம்ம கடவுளை நம்பாம மனுஷனை சார்ந்து வாழ்கிறோமோ, என் கூட இருக்கிறீங்களா எல்லாரும்? நான் பேசுற தமிழ் புரியுதா? என்னைக்கு நம்ம மனுஷனை சார்ந்து சார்ந்து வாழ்கிறோமோ சாபம் வந்துவிடும். கடவுளை விட்டு ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்களே, டாக்டர் எல்லாம் கைவிட்டாங்க, ஆனா நான் என்ன பண்ணேன்? கடவுளை பிடிச்சிட்டேன். அதுதான் நம்பிக்கை. அதுதான் நம்பிக்கை. மனுஷனை விட்டு போயிட்டான். அப்புறமா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க என்ன நடந்ததுன்னு. மனுஷனையே சார்ந்து வாழாத. மனுஷன் எனக்கு என்ன பண்ணுவான் மனுஷனையே சார்ந்து வாழாத. சில பேர் ட்ரக் சார்ந்து வாழ்றாங்க, போதை மருந்தை சார்ந்து வாழ்கிறார்கள். சாபம் உனக்கு நீயே தேடுகிற. அத சொல்லுவாங்க, சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறது தான். பஞ்ச் சொன்னாதான் என் மெசேஜ் உங்களுக்கு மனசுல இருக்கும், இல்லைன்னா மறந்துடுவீங்க. எனக்கு ட்ரக்ஸ் இல்லைன்னா என்ன, எதையா ஒண்ணு இருக்கணுங்க. எனக்கு கடவுள் வேண்டாம், எனக்கு ஏதாவது வேணும், எதையாவது ஒண்ணு நான் சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருந்தால்தான் என்னுடைய வாழ்க்கை ஓடும். வாசிங்கம்மா. அவன் அந்தரவெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். தமிழ்ல அழகா சொன்ன, அம்போன்னு போயிருவேன். இந்த வசனம் மறந்தாலும் நீ மனுஷனை சார்ந்து நீ வாழ்ந்தன்னு வைய, என் லவர் எனக்கு எல்லாம் கொடுத்துருவான்னு நீ நம்பி வாழ்ந்தன்னு வைய, அம்போன்னு இருப்ப. சாபமே சாபமே. நயம் அழகா பேசுவான், அவங்கிட்ட போய் கவிதெல்லாம் எங்க படிச்சுட்டு வருவானுங்க தெரியல. மனுஷனை நம்பாத. உன் வயசுல எல்லாருக்கும் வர கோளாறு தான் இது. கடவுளை நம்பு, கடவுள் உனக்கு ஏற்ற துணையும். மறுபடியும் வாசிங்க, எல்லாம் இன்னும் எல்லாரும் எடுத்து கண்ணை திறந்து தூங்காதீங்க, தயவு செய்து வாசிங்க. அவன் அந்தரவெளியில் கரளாய் போன செடி. இல்லம்மா, 5ஆம் வசனம் வாசிங்கம்மா. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து, மாம்சமானதை தன் புயபலமாக்கி, மாம்சமானதை தன் புயபலம். எனக்கு அவங்க எல்லாம் இருந்தாதாங்க எனக்கு ஸ்ட்ரென்த். அது ஸ்ட்ரென்த் இல்ல. பாஸ்டர்மா என்ன சொன்னாங்க? எது பலன் சொன்னாங்க? பாட்டெல்லாம் பாடினீங்களா? சொல்லுங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க, நீங்க சொல்லுங்க. என்ன அவங்க பலன், எது பலன் சொன்னாங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அதுதான் ஸ்ட்ரென்த். மனுஷனை நம்பி இல்ல, கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க தான் பலன். அப்ப மனுஷனை நம்பினா, நான் சொல்றேன், உங்களை எல்லாம் ஒரு நாள் நட்டாத்துல விட்டு போயிடுவாங்க. உன் லவர் உன்னை விட்டுட்டு போயிடுவான். கேட்டா பிரேக் அப் அப்படின்னுவா. இப்பெல்லாம் 6th ஸ்டாண்டர்ட் பசங்க எல்லாம் லவ் பண்றாங்க. ஆமா, 6ஆம் வகுப்புல என்ன படிக்கிறாங்கன்னு தெரியல, லவ் மட்டும் அவனுக்கு தெரியுது. என்னன்னு மனுஷனை நம்பு, மாம்சத்தை தங். இதெல்லாம் என்ன ஆகும்? உனக்கு சாபமாக வரும். எல்லாம் படிச்சு நல்லா போயிடுவாங்க, நீ இப்படியே கிடப்ப. அப்புறம் சொல்லுவ, எனக்கு சம்பளமே பத்தல. காரணம் என்ன? நம்மளுடைய வாழ்க்கையின் சாபத்துக்கு நான் தான் காரணம். புரியுதுங்களா? நான் சொல்றது விளங்குதா இல்லைங்களா? அப்புறம் எனக்கு இது பத்தல, சாபம் வந்துச்சுன்னா எது கொடுத்தாலும் பத்தலதான். எது எவ்வளவு கூடு, இல்லைங்க பத்தவே இல்லைங்க. சாபம் இருக்கும் இடத்துல எவ்வளவு வந்தாலும் பத்தல 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 பத்தல. என் கூட இருக்கீங்களா? வெரி குட். சகேரியா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3-4 அது மட்டும் வாசிங்க. சகேரியாவின் புத்தகம் என்னமா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம்.
அப்பொழுது அவர், ஆ, இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். இது பூமி எங்கும் போகிற சாபம். வாசிமா. எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் ஹலோ, திருடுறவங்க, நீ ₹1 திருடினாலும் திருட்டுதான், 1.5 கோடி திருடினாலும் திருட்டுதான். திருடுறதுனால வருகிற சாபம். பென்சில் திருடுறது, ரப்பர் திருடுறது, ஜாமெட்ரி பாக்ஸ் திருடுறது, போன் திருடுறது, லேப்டாப் திருடுறது, செயின் பறிக்கிறது, அப்பா பாக்கெட்ல காசு எடுக்கிறது, சாபமே. சாபமே. புருஷன் கிட்ட இருந்து எடுக்காதுன்னா கேட்டு சொல்லிட்டு எடுங்க. ஒய்ஃப் கிட்ட எடுக்காத கேட்டாலும் சொல்லிட்டு எடுங்க. பைபிள் தான் சொல்லுது, நான் சொல்லல. நல்ல அழுத்தம் வாசிமா நீ. எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான். அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி. 2 விஷயம் பண்றவங்களுக்கு சாபம். 1, திருடுறவன். அதனாலதான் ஐயா எல்லாம் கேமரா எல்லாம் போட்டுக்கிறாரு, ஒன்னும் எடுக்க முடியாது. ஃபுல்லா 24/7 உங்களை வாட்ச் பண்ணே இருப்பாங்க. ஆனாலும் மிஞ்சி சில பேர் எடுத்தீங்கன்னாலும் அது உங்களுக்கு சாபமாக வரும். திருடுவது சாபமே. பாத்தீங்களா நம்ம லைஃப்ல ஏன் இப்படி? இப்ப புரியுதுங்களாங்க? ஹலோ, எல்லாம் இருக்கிறீங்களா? ஏன் இதெல்லாம் இப்படி இருக்குதுன்னு கேள்வி கேட்டீங்களா? இப்ப புரியுதுங்களா? இது நான் என்ன பேச சொன்னா இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் பேசுவேன் நான். அவ்வளவுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் நமக்கு. சோ இதுதான் சாபம். இப்போ இந்த சாபத்துல இருந்து எப்படிங்க வருது? ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இப்ப நான் என்ன பண்றது? இதனால என்னங்க வரும்? சாபம் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு காசு வந்தாலும் பத்தாது. அடிக்கடி ஜுரம் 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 வந்துனே இருக்கும். பாத்துக்கிறீங்களா? சில பேர் வீட்டுல ஆக்சிடென்டா நடக்கும், செத்து போயினே இருப்பாங்க. ஒரே மாதிரி காரியம் தொடர்ந்து வந்துனே இருக்கும், பேட்டர்ன் அப்படியே இருக்கும். பொத்தலான பையன் ஒரு ஒரு புக்கில் போட்டு பொத்தலான எவ்வளவு போட்ட பாக்கெட் ஓட்ட கீழே விழுந்துனே இருக்கும். இந்த கடன் வாங்குவது அது அதோட கொடூரம். இப்ப அதுக்கு வேற பேர் கொடுத்துட்டாங்க. என்னது அதுக்கு? EMI. கடன் வாங்குவது சாபமே. நீ கடன் வாங்கினால் அந்த கடனுக்கு உட்பட்டு இருப்பாய். அந்த சாபத்தின் மேலே வாழ நீ மட்டும் இல்ல, உன் பிள்ளைங்க வாங்க, உன் பிள்ளைக்கு பிள்ளை வாங்க. நான் பாத்துக்கிறேன் என் கண் கூட. அப்பா வாங்கினாரு கடனு, புள்ள வாங்குறான். அதுக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க இப்போ? EMI. என்னப்பா எப்படி வாங்கின? EMI போட்ட. நீ கடன் வாங்கி இருக்கிறையா? நீ கடன் பட்டு இருக்க. யாருக்கு? யாரோ ஒருத்தனுக்கு கடன் பட்டு வாழ்நாள் எல்லாம் 25 வருஷம் சாபத்துல இன்னைக்கு சென்னை பட்டணமே இருக்குது. பில்டிங் வாங்குறேன், பிளாட் வாங்குறேன்னு 25 வருஷம் அவனுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. 35 வயசுல வாங்குவான் கடன், 60 வயசு வரைக்கும் அவன் கடன் பட்டு இருப்பான். கடன் வாங்கினவனுக்கு உட்பட்டு சாபத்தை வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அப்ப எப்படிதாங்க வாழுது? சாபத்துல தூங்க முடியாது. கடன்காரன் வந்த குர்ரு ஓடினே இருக்கும். மண்ணில் பாத்துக்கிறீங்களா? ஓடும். போன் வந்தா எடுக்க மாட்டான், போன் வந்தா பயப்படுவான், கதவு தட்டினா பயப்படுவான், ஓடுவான். யாரை பார்த்தாலும் கடன் கொடுத்த மாதிரியே தெரியும். செழிப்பில்லாத வாழ்க்கை, வெற்றி இல்லாத வாழ்க்கை, அவமானத்தின் வாழ்க்கை, பயத்தின் வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் சாபத்தின் வாழ்க்கை. அப்ப என்ன பண்றது? உபாகம புத்தகம் 28ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 1ஆம் வசனம். நான் முடிச்சிடறேன், கவலைப்படாதீங்க. இது ஒரு நீ கவனமா பாருங்க. ஐயா இந்த புக்கு சும்மாலாம் கொடுக்கல, ஃப்ரீயெல்லாம் கொடுக்கல. இந்த பைபிள் எல்லாரும் வாங்கிக்கோங்க. இதுல சொல்லி இருக்கிறபடி எல்லாம் எல்லா பக்கம் சொல்லுமா, மறுபடியும் பக்கத்துல இருக்குது. 287. எடுங்கம்மா, எடுங்க. உபாகமம் 28.
படியெல்லாம் கவனமாய் இருக்கும்படி உண்மையாய் செவிக்கணும். ஒவ்வொரு வாரமும் இங்க பிரசங்கம், இன்னைக்கு ஒரு நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் தினமும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால் மேன்மையாக வைப்பார். எப்போ மேன்மை மேன்மை மேன்மைன்னு பாட்டு பாடினா மேன்மை வந்துடாது. அவருடைய வார்த்தையின்படி உன் வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சாபம் ஆசீர்வாதமாக மாறும். புரியுதுங்களா? வசனமே படிக்கல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில எப்படி வரும்? சாபத்துல இருக்க முடியும், ஆசீர்வாதம் வராது. அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. கொடுக்கும் பொழுது அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. எப்போ? வசனத்தை வாசிக்கும் போது இல்ல, வசனத்தை கேட்கும் போது இல்ல, செவி கொடுக்கும் போது, அதன்படி வாழும் பொழுதுதான் என்ன நடக்கும்? இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. உன்மேல் வந்து உனக்கு பலி இருக்கும். சத்தமா வச்சுக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் எங்க இருப்ப? நீ பட்டணத்திலும் விலாங்காட்டிலும் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், விருதாச்சலத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் கர்ப்பத்தின் கனி, நீ பெற்றெடுக்கிறல்ல பிள்ளை, அந்த பிள்ளையும் எல்லாரும் இடத்துல. உங்க ஸ்கூல்ல மிஸ் பெத்தா ஒரு பிள்ளைய பெத்தணும் மிஸ், உங்க 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 பையனை மாதிரி அப்படின்னு உங்க மிஸ் உங்களை பார்த்து சொல்லணும். ஒரு பையனை நான் பெத்துக்கணும் மிஸ், உங்க பையனை மாதிரி உங்க பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லணும். அதுதான் ஆசீர்வாதம். உங்க டீச்சர் வந்து சொல்றாங்களா? உங்க மிஸ் படிக்கிற பசங்க உங்க மிஸ் எல்லாம் சொல்லுவாங்களாடா? மொழிக்கிறான் அவன் மொழி. வாசிங்க. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும். கர்ப்பத்தின் கனி நிலம் வற்றாத இந்த பூமி பார்த்திருக்கீங்களா? 2016 நான் பார்த்த வறட்சியா இருந்து இன்றைக்கு ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறது. எல்லாம் கை தட்டலாமே, நல்லா கை தட்டுங்களா. ஆசீர்வாதமா மாற்றி இது இந்த பூமியே உங்களுக்கு ஒரு, நீங்க வந்து நாங்க அப்பயும் வந்திருக்கோம், இப்பயும் வந்திருக்கிறோம். அதனால தான் சொல்றேன். அப்கோர்ஸ் ஐயாவுடைய கடினமான உழைப்பு, அவருக்கு பின்னாடி முதுகெலும்பா இருக்கிற நிறைய மக்கள், அவருக்கு பின்பாக இருக்கிற அவருடைய குடும்பம். இங்க இருக்கிறாருன்னா அவங்க குடும்பம் அவருக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறது. 24 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க. ஐயாவுக்காக ஜெபம் பண்றீங்களா? சும்மா சொல்லாதீங்க. ஜெபம் பண்றீங்களா? வெரி குட். ஒரு 4 குரல் தான் கேக்குது எனக்கு. அவருடைய வாழ்க்கைக்காக, அவர் குடும்பத்திற்காக நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், ஒன்னே ஒன்று செய்யுங்க, ஜெபம் பண்ணு. இன்னும் ஆசீர்வாதமாகும். இன்னும் நிறைய பேர் உள்ள வந்து வேலை செய்வாங்க. இன்னும் நிறைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். எங்க ஆமீன் வரமாட்டீங்க, அல்லேலூயா வரமாட்டீங்க. சரி போங்க, என்ன பண்றது? வாசிமா. உன் மாடுகளின் பெருக்கமும். மாடுகள் கூட பாருங்களேன், நீங்க ஆண்டோடைய சத்தத்தை கீழ்ப்படியும் போது நீங்க வச்சுக்கிறீங்க, கண்ணே போடல, பாலே கறக்கல, ஒண்ணுமே நடக்கல, எல்லாம் மாறுங்க. எல்லாம் வேதத்தினுடைய வார்த்தைகள் உண்மையுள்ளவைகள். உன் நாடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எல்லாம் 7ஆம் வசனம் பாருங்க, சும்மா கிளைமாக்ஸ் முடிக்க போறேன் நான். உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ, உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு தெரிச்சு ஓடுவாங்க. எப்படி ஓடுவாங்க? யார்? உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள். உன்னை பேசினால என்ன இந்த பொண்ணு இன்னும் ஒண்ணுமே தெரியாது, இந்த பையன் ஒண்ணுத்துக்கு லாய்க்கல அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது தெரிச்சு ஓடுவார்கள். உங்களை விட்டுட்டு வம்போன்னு விட்டுட்டு ஓடினாங்க பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே திரும்பி வருவார்கள். எனக்கு இது வேண்டாம், இந்த குடும்பம் வேண்டாங்க, இந்த உறவு வேண்டாம்னு சொன்னவங்க கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது எல்லாம் திரும்பி வருவாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
தெரிச்சு ஓடுறதெல்லாம் நீங்க பார்க்கணும். எப்போ இதெல்லாம் நடக்கும்? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது. விக்கிரகங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டீங்க வைங்களேன். ஐயா தான் ரொம்ப பர்டிகுலர், அந்த கயறு கூட உள்ள வரக்கூடாதுன்ற. ஆமா, ஆண்டவருக்கு வரும் பொழுது டோட்டல் 100%. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுன்னா வரேன். வாழ்ந்தா ஆண்டவராக இயேசு, இல்லைன்னா இல்ல. அப்படி வாங்க. இல்லங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா, இதை நீங்க செய்யணும். இதுதான், வேற வழியே கிடையாது. ஸ்டார்ட் கிடையாது, குறுக்கு வழியெல்லாம் கிடையாது. அப்பதான் செழிப்பு. உங்கள் வாழ்க்கையில இருக்கிற சாபங்கள் மாற வேண்டுமா, நீ நல்லா படிக்கணுமா, ஒண்ணு ரொம்ப சிம்பிளா, நீ உருப்பணுமா, ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடு. அவ்வளவுதாங்க, சிம்பிளா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப பெருசா தியாலஜி இறையெல்லாம் உங்களுக்கு சொல்லல. நம்ம பொய்ச்சி கிடக்கணும்னா ஆண்டவர் பாதத்துல உயிர்ந்து கிடப்போம். நீ பொய்ச்சி கிடக்கணும்னா ஆண்டவர் பாதத்துல உயிர்ந்து கிட. புரியுதுங்களா? இல்லைன்னா மென்டலா தான் ஆயிடுவோம், பைத்தியம் பிடிச்சி கிடப்போம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை விலகி மீட்டுக் கொண்டார். அப்ப என் மேல இருக்கிற சாபம் எப்படி நீங்கும்? கல்வாரியில் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக. எனக்காக இயேசு சாபமானார். எனக்காக எனக்கு வர வேண்டிய சாபத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நீக்கி போட்டார். அப்ப நீங்களும் நானும் சாபத்தில் வாழ வேண்டியதில்ல. அவருடைய இரத்தத்தினாலே நாம் சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு போறோம். இயேசுவே நீங்க போதும். நீங்க அருமையான ஒரு ஆராதனை வேளையில ஒரு பாட்டு பாடினாங்க பாஸ்டர்மா. அந்த பாட்டை நம்ம பாட போறோம். இப்போ அவங்க தான் உங்களை ஜெபத்துல நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு அருமையான ஒரு பாட்டு. அந்த பாடல் பாடும் பொழுது யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்க, இன்னிலிருந்து நான் விக்கிரகத்துக்கு போக மாட்டேங்க, இன்னிலிருந்து நான் எந்த ஒரு கெட்ட தீய காரியங்களை ஆண்டவருக்கு பிரியமில்லாததை நான் செய்ய மாட்டேங்க அப்படின்னு நீங்க தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நீங்க முன்னாடி வாங்க. உங்களுக்காக பாஸ்டர்மா அவங்க ஊழியக்காரங்களாம் ஜெபம் பண்ணுவாங்க. ரெடியா? எல்லாம் ரெடியா? எல்லாம் எழுச்சிக்கோங்க. யாரெல்லாம் உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ, இனிமே இந்த சாபம் எல்லாம் தீரணும்னா நான் இதெல்லாம் தூக்கி போட, வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. ஆண்டவருக்காக வாழ நீங்க தீர்மானம். ஊழியக்காரங்களும் உங்களுக்கு ஜெபம் பண்ண போறாங்க.